கடினமான சூழ்நிலையிலும் விசுவாசம். இன்றைய வேதாகம வசனம் ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்குச் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். கிராமத்து சிறுமி சூர்யா ஒரு கிராமத்தில் வாழும் தேவனுக்கு பயந்த சிறுமி. தினமும் காலை வேளையில் வேதாகமத்தை வாசித்து ஜெபம் செய்வாள். அவள் பெற்றோர்கள் விவசாயிகள். ஒரு நாள் இரவில் கடும் புயல் எட்டியது. சூர்யாவின் வீடும் விவசாய நிலமும் முழுமையாக சேதமடைந்தது. குடும்பம் வறுமையில் மிகவும் வாடியது. சூர்யா ஜெபம் செய்கிறாள். சூர்யா அழவேண்டிய நேரத்திலும் அழவில்லை. வேதாகமத்தை எடுத்தாள். ரோமர் 8:28 வசனத்தை வாசித்து, நீங்க என்ன செய்தாலும் நன்மைக்காகத்தான் செய்வீர் என்று சொன்னீரே ஆண்டவரே என ஜெபம் செய்தாள். அடுத்த நாள் பள்ளியில் அவருடைய ஆசிரியர் சூர்யாவை கவனித்தார். அவளுடைய நிலையை அறிந்து ஒரு தேவாலய நன்கொடையாளர் மூலம் சூர்யாவிற்கு உதவியாற்றினார். புதிய வீடு, கல்வி உதவி மற்றும் உணவுத் தேவைகளை கவனித்தார். இருதயம் நிறைந்து சூர்யா அவருக்கு நன்றி கூறினாள். காலங்கள் கடந்தது. சூர்யா ஒரு செல்வாக்குடைய டாக்டராக உயர்ந்தாள். அவளது வாழ்க்கை முழுவதும் எல்லாம் நன்மையாகவே நடந்தது. இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் நிச்சயம் நமக்கு நடக்கும் எல்லா காரியங்களையும் தேவன் நன்மையாக முடியப்பண்ணுவார். இந்த நாள் ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆமேன்.